கேள்விப்பட்டது தானம் பண்றதுங்கிறதுக்கு தர்மம் பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் நான் கேள்விப்பட்டது. சரி. தானம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாமல் கொடுப்பது தானம். சரி. இவ்வளவுதான் எண்ணி கொடுக்கறது தான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது எந்த வகையில் உண்மை? தானமும் தர்மமும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். இத சொல்றவங்களை பொறுத்து இருக்குது அந்த வார்த்தை நயம். தானம்ன்றதும் இன்னொருத்தருக்கு கொடுத்துடுறது. சரி. திருப்பி எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ கடன் கொடுக்குறோம், அதை எதிர்பார்க்குறோம். ஒரு உதவி செய்கிறோம், அதை எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் எதிர்பார்ப்பில் செய்கிற விஷயங்கள். ஆனால் தானம்ன்றது அவருக்கே அழிச்சிட்டது. அவர்கிட்ட போனதான் நீ உனக்கு உரிமை இல்லை கிடையாது. அப்ப நீ திருப்பி கேட்க போறதும் இல்லை, அவர் திருப்பி உனக்கு கொடுக்க போறதும் இல்லை. இது தானம். தான பத்திரம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு எழுதுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க வயசாகி போச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தான பத்திரம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் திருப்பி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. கொடுத்தது தான். இது தானம். திருப்பி வாங்காதது, திருப்பி எதிர்பார்க்காது. தர்மம். தானம்ன்றது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தானம். உங்களுக்கு யார் தெரியும்? உங்களுக்கு பிள்ளை தெரியும், உங்களுக்கு மச்சான் தெரியும், உங்களுக்கு மாமா தெரியும், உங்க மச்சஞ்சி தெரியும். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தானம். ஆனா யாருன்னு தெரியாது. அவருக்கு கொடுக்குறீங்க பாரு, அது தர்மம். தெரிஞ்சு கொடுக்கறது தானம். தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் தர்மம். அதனால தான் சொன்னான் தான தர்மம் பண்ணுட்டானா. ரெண்டுத்தையும் இணைச்சு சொன்னான். அப்ப ரெண்டுக்கும் பலன் இருக்கு. ரெண்டுக்கும் பலன் உண்டு. ஏன்னா இந்த உலகத்துல வேற எதுக்கும் அதுக்கு இருக்கிற பலன் வேற எதுவும் கிடையாது. இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னாரு, எப்பா நீ நிறைய சொத்து வச்சுக்கிற, இந்த ஊரே உனக்கு சொந்தக்காரர், உன் மரணத்துல யாராவது வந்து உன்னை காப்பாற்ற முடியுமா? இல்ல தடுக்குவாவது முடியுமா? இல்ல சாமி, முடியாது. இதுதானே பட்டினத்தை சொன்னார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னது இவர் கண்ணதாசன் இருந்து. அவர் என்ன சொன்னாரு? கடைசி வரை பாவ புண்ணியமே என்னாரு பட்டினத்தார். மனுஷனுக்கு கடைசியில வர்றது எதிரானா அவன் செய்த புண்ணியமும் பாவண்டான்னாரு. ஆனா கண்ணதாசன் என்ன பண்ணாரு? பாவ புண்ணியம் சொல்லக்கூடிய எனக்கு தகுதி இல்லை, அதனால யாரோ அப்படின்ட்டாரு. அந்த யாரோ தான் நீங்க சொன்ன பாவ புண்ணியம். ஆமா ஆமா. அப்போ இந்த தான தர்மத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா, அடப்பாவி, அதுக்கு அடையாளமே கிடையாதுடா. எதுக்கெல்லாம் அடையாளம் இல்லை அதெல்லாம் உண்மைடா. எதெல்லாம் அடையாளங்குதோ அதெல்லாம் போயிட்டான்னாரு. உடலுக்கு அடையாளம் மெய்வாய் கண் மூக்கு செவின்றோம் இல்லையா? இது மெய்ப்பொருள். இது யாருக்கு மெய்ப்பொருள்? அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள். இது மெஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள், பொய்ப்பொருள்.